அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்கவிக்கு புடவை எடுக்கிறதுக்காக எல்லாரும் புடவை கடைக்கு போயிருந்தாங்க. அப்போது அந்த நேரம் பார்த்து ராவணன் ஜனனிக்கு ஃபோன் பண்ணி வெளியே வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால நந்தினியும் வெளியே போகிறாங்க. ஆனால் ராவணன் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதனால் குழப்பமான நந்தினி நேராக மதிவதனி வீட்டுக்கு போகிறாங்க. எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததோ அந்த நம்பர் யாருதுன்னு சொல்லி மதிவதனியோட ஹெல்ப்போடு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நம்பர் பார்த்திங்கன்னா கதிரோட பேரில் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புடவை எடுத்துகிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ கதிர் கேட்குறாரு, ஜனனி எங்கே, உங்களை எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு அவள் வெளியே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் வந்து எங்கள் மேலேயோ இல்லை எங்கள் அண்ணன் மேலேயோ ஏதாவது புதுசாக பழி போட போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஜனனியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜனனி வந்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, நீ எதுக்கு எனக்கு வீடியோ அனுப்புகிற, திரும்பவும் நீயே டெலிட் பண்ணுற, எதுக்கு எனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, நான் ஏன் உனக்கு கால் பண்ண போகிறேன், அப்படியே அந்த வீடியோ என்கிட்ட இருந்தாலும் நான் எதுக்கு உனக்கு அனுப்பி எங்கள் அண்ணனை மாட்டி விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜனனி வந்து நீ எனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் காட்டவா அப்படின்னு சொல்லி நந்தினி கிட்ட அந்த நம்பரை காட்டி இந்த நம்பர் கதிர்து தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நந்தினியும் கதிர்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஒன்றுமே புரியாமல் கதிர் முழிக்கிறாரு. இப்போ கதிரை வச்சு ராவணன் புதுசாக ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆட்டத்தில் மாட்ட போகிறது ஜனனியா இல்லை ஆதி குணசேகரனா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.